போலாம் ராஜா. மலையாளம் மட்டும் இல்லாம எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இது மாதிரியான பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. முக்கியமான நடிகர்கள் எல்லாம் பேச தயங்குறாங்க. இன்னைக்கு ரஜினி அவர்கள் கூட அதை பத்தி தெரியாதுன்னு ஒரு வார்த்தையும் சொல்றாரு. நீங்க என்ன சொல்ல பிரஸ் மீட்ல இப்போ சொன்னேன்ல, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வெறும் தமிழ் சினிமா திரையுலகத்தில் மட்டும் சினிமா திரையுலகத்தில் மட்டும் இல்லை, எல்லா துறைகளிலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கு. பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தடுக்கணும்னா பேசிக்கலி எல்லாத்துக்கும் வந்து ஒரு சட்டமோ ஒரு நியாயம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னா அது வந்து கோர்ட்டு மூலமாக தான் கிடைக்கணும். ஸோ எந்த ஒரு பேஸ் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் வந்து இந்த மாதிரி நடந்ததுன்னா அது நம்ப முடியாதோ எதுவும் தெரிய மாட்டேங்குது. நிறைய அப்பாவி பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க. இதில் சில பேர் மிஸ்யூஸ் பண்ணிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ எது என்னன்னு தெரியாது. அதுக்கு ஒரு பேஸ் அப்படிங்கிறது கரெக்டாக இருந்ததுன்னா நிச்சயமாக எல்லாருக்கும் நியாயம் கிடைக்கும். நீங்கள் என்னை பற்றி கேட்டிங்கன்னா தான் நான் சொல்லுவேன். ஓகே தேங்க்யூ. இந்த விழாவிற்கு வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும், மேடையில் இருக்கும் கலைஞர்களுக்கும், அப்புறம் சாரேகமா சேர்ந்த ஆனந்த் அவர்களுக்கும், என்னுடைய தயாரிப்பாளர் உதய் மெஹ்தா அவர்களுக்கும், அப்புறம் என்னுடைய அன்பான ஆக்ஷன் பிரின்ஸ் துருவா அண்ட் வைபவி, வெல்கம். உங்க எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலி இதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி மும்பையில் ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ரெஸ் மீட் இருந்தது. ஸோ அது ரொம்ப தூரங்கிறதுனால சில பேர் மட்டும்தான் அங்கே வர முடிஞ்சது. சில பேரை மட்டும்தான் நாங்கள் வந்து அங்கே சந்திக்க முடிஞ்சது. ஸோ இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு இந்த படத்தில் எனக்கு 2 ரோல் இருக்குது. ஒன்று துருவாவோட மாமா, என்னுடைய தங்கச்சி பையன் தான் துருவா. அப்படின்னு சொல்கிறத விட என்னுடைய பையனன்னு சொல்லிக்கிறது நான் பெருமை அடைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அங்கே பிறந்ததுலேருந்து நான் பார்க்குறேன். ஸோ இன்னொரு ரோல்னா, இந்த படத்தில் நான் வந்து கதை எழுதியிருக்கேன். அக்டோபர் 11 நம்ம படம் ரிலீஸ். இது வேர்ல்டு வைட் ரிலீஸ். இது ஆல்மோஸ்ட்டு 13 லாங்குவேஜஸில் டப்பாய் ரெடியாக இருக்குது. ஸோ ஆக்ஷன் படங்கள் அப்படின்னா வந்து இன்டர்நேஷ்னலி யூனிக்காக இருக்கும். கதைகள் வந்து எந்த ஒரு நேட்டிவிட்டிக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும் ஆக்ஷன் படங்கள். ஸோ இது அப்படி தான். எந்த ஒரு நாட்டில் உட்காந்து பார்த்தாலும் அவங்க அது ரிலேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் பிக்சர். அதுக்காக இதில் வெறும் ஃபைட்ஸ் அப்படின்னு இல்லாமல் ஒரு எமோஷன்ஸ், நல்ல எமோஷன்ஸ் இருக்கும். நல்லா ஒரு ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை. நான் பண்ணதுலேயே இது ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பிரம்மாண்டம்னு சும்மா நம்ம சொல்லாமல் நீங்கள் அந்த பிரம்மாண்டத்தை பார்த்துட்டீங்க, ஸ்க்ரீனில் பார்த்துருக்குங்க. இதில் நிறைய ஆர்டிஸ்ட் ஃபாரின்ல இருந்ததில் கூட்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு பாடி பில்டர்ஸ் கூட எல்லாம் இன்டர்நேஷ்னல் பாடி பில்டர்ஸு அவங்கள கூட்டு வந்துட்டு நடிக்க வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே வித்தியாசமாக பண்ணணுன்னு நம்ம ப்ரொடியூசர் நினச்சி தான் பண்ணியிருக்காரு இந்த படம். அண்டு துருவா நான் சொன்ன மாதிரி இது அவருடைய 5வது படம். என்னுடைய பையன் அப்படிங்கிற மாதிரி நான் அதுக்காக நான் சொல்லலை. ரொம்ப டெடிக்கேட்டடு இந்த படத்துக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போதுக்கு அந்த படத்துக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவனுடைய பாடி பார்த்தால இந்த படத்தில் பார்த்தா 22 இன்ச்சஸ் ஆர்ம்ஸ் பண்ணிக்கிட்டு ரெடியாக இருந்தார். இதுக்கப்புறம் அடுத்த படம் இன்னொன்று நடந்துகிட்ருக்கு. அதுக்காக ஆல்மோஸ்ட் அப்படியே ஒரு 20-30 கேஜிஸ் குறைச்சிருக்கார் இப்போது.
ஸோ ரொம்ப டெடிகேட்டட் பையன். நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் வேறு எந்த கேள்வி இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் அவரை. தேங்க்யூ வெரி மச். அதுக்குள்ள ஓகே.